கிருபாசன தண்டை வரும்பொழுது நமக்கு ரெண்டு காரியங்கள் கிடைக்கிறது என்று நாம் பார்த்தோம். We saw that when we come to the throne of grace, we receive mercy and we find grace. நாம் இரக்கத்தை எப்படி பரிபூர்ணமாய் சுதந்தரிப்பது அப்படிங்கிறதை நாம் பார்த்தோம். We also saw how we can inherit mercy completely. இப்படிப்பட்ட மனிதனுக்கு ஒரு நேர்மையாக உண்மையாக அறிக்கை செய்கிற மனிதனுக்கு தேவன் கொடுக்கிற பரிசு இரக்கம் என்று பார்த்தோம். We saw that the price that a person who truly and honestly confesses is mercy. ஆனால் அதோடு கூட நின்று விடுகிறதில்லை. But it does not stop with that. நம்ம அந்த வரியில் என்ன வாசித்தோம்? எபிரேயர் 4ஆம் அதிகாரம். What did we read in Hebrews chapter 4? 16வது வசனம், ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரக்கடவும். Verse 16, therefore let us draw near with confidence to the throne of grace so that we may receive mercy and find grace to help in time of need. இரக்கத்தை பெற்ற பிறகு அதோடு கூட முடிந்து விட்டது என்று சொன்னால் அது வெறும் பழைய ஏற்பாட்டை போல இருக்கும். If we have received mercy and we stop there, that is like old covenant. இஸ்ரேல் ஜனங்கள் அப்படித்தான் பெற்றார்கள். That is what the people of Israel received. சங்கீத புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த இரக்கத்தை பெற்றதை குறித்து நிறைய பகுதிகள் எழுதப்பட்டிருக்கும். If we look into the book of Psalms, we can see a lot of portions where it says about receiving mercy. ஆனால் நமக்கு புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய விஷயம் எதுன்னு கேட்டால் கிருபையை தருகிறது. But for us who live in the new covenant, the greatest thing is that we can find grace. நாம் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். We read in the Gospel of John chapter 1. அங்கே நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் உண்டானது என்று வாசிக்கிறோம். There we read that the law came through Moses. யோவான் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம், எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. Verse 17, for the law was given through Moses, grace and truth were realized through Jesus Christ. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பொழுது சகோதரர்களே, அதாவது நியாயப்பிரமாணத்தை விட இன்னும் அதிகமான ஒரு பிரமாணத்தை கொண்டு வந்தாரா அப்படின்னு கேட்டால் அது உண்மைதான், கொண்டு வந்தார். When Jesus Christ came to this earth, if we say that did he bring something much higher than the law? Yes, it is true. உதாரணமாக விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படிங்கிறது பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணம். For example, you should not commit adultery. That is old covenant law. ஆனால் இவரோ இருதயத்திலே கூட விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொன்னார். But Jesus Christ, he said even in your heart you should commit adultery. Should not commit adultery. இப்போ என்னென்னா நிலைமை என்னென்னா அதவே கை கொள்ள முடியாமல் இரக்கம் கேட்கிறோமே. But the situation is we are not even able to follow that and we are receiving mercy. We need mercy. இவரோ அதற்கு மேலே ஒரு பிரமாணத்தை கொண்டு வந்திருக்கிறாரே. But Jesus Christ, he has brought such much more higher law. ஆனால் ஆச்சரியம் என்னன்னு கேட்டால் அவர் இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது, கிருபையும் சத்தியமும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. But the amazing thing is that it says both grace and truth. சகோதரர்களே, நீங்கள் இந்த கிருபையை ருசித்திருக்கிறீர்களா? Brothers and sisters, have you tasted this grace? இரக்கத்தை நாம் எல்லாருமே ருசி பார்த்திருந்திருப்போம், உண்மைதான். It is true that all of us would have tasted mercy. அதே போலதான் கிருபையை நம்முடைய வாழ்க்கையிலே ருசித்திருக்க வேண்டும். In the same way we should have tasted grace in our lives. யோவான் அப்போஸ்தலன் இந்த சுவிசேஷத்தை எழுதும் பொழுது ஒருவேளை அவருக்கு 90 வயது இருந்திருக்கலாம். When Apostle John wrote this gospel, this book, he might have been 90 years old. அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். What was he saying here? யோவான் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். Chapter 1 verse 16. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். For of his fullness we have all received and grace upon grace. இது ஒரு பணம் சம்பாதிப்பது போல. This is like earning money. பழைய ஏற்பாட்டிலே அல்லது உலகத்திலே ஐஸ்வர்யம் அப்படின்னு சொன்னால் அது பணம் தான். In the old covenant or out there in the world, when it talk about riches, it is money. ஆனால் புதிய உடன்படிக்கையிலே ஐஸ்வர்யம் என்றால் அது கிருபையின் ஐஸ்வர்யம் தான். But in the new covenant, the riches is the riches of grace.
எவ்வளவு கிருபை அதிகமாய் பெற்றிருக்கிறோமோ அந்த அளவுக்கு நான் பணக்காரன். To that extent that I have received mercy, to that extent I am rich. ஏனென்றால் கிருபை என்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளுக்கும் உதவும். Because grace helps me in all areas of my life. அநேகருக்கு தெரிந்த வசனம் எதுன்னு கேட்டால் பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் அப்படிங்கிறதா. A familiar phrase for all people in the world is money helps in all ways. ஆனால் இல்லை, கிருபை தான் எல்லாவற்றுக்கும் உதவும். But that is not true. It is grace that helps in all things. பணம் அல்லது பண ஆசை சில நேரங்களில் என்னை தேவனை விட்டே வழி விலகி பண்ண செய்யும். Money and the love of money can take me away from the Lord. ஆனால் கிருபையில் ஐஸ்வர்யமாய் வளர்ந்தால் அது என்னுடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். But if I keep on becoming rich in grace, that will make me spiritual. அப்போது கிருபாசனத்தண்டை வந்து நிற்கிற ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற அடுத்தது என்னன்னு கேட்டால் கிருபை தருகிறார். So to a person who is coming at the throne of grace, the next thing that God gives is grace. அதாவது இப்பொழுது நான் பட்ட கடனை கொஞ்சம் கொஞ்சமாய் கிருபை என்கின்ற பணத்தை வைத்து அடைக்க ஆரம்பிக்கிறேன். So what am I doing here? With the debt that I have had, I am going to repay that with this money called grace. தேவனுடைய கிருபையினாலே நான் தேவனிடத்தில் படுகிற கடனையும் மனுஷரிடத்தில் படுகிற கடனையும் அடைக்கிறேன். With grace I am repaying the debt that I owe to God and to men. இது உண்மையா அப்படின்னு கேட்டால் இது உண்மைதான். If you ask, is this true? Yes, it is certainly true. இந்த கிருபை என்ன செய்யும் கேட்டால் எதிலெல்லாம் நாம் வெட்கப்பட்டிருந்தோமோ அதிலிருந்தெல்லாம் நமக்கு ஒரு வித்தியாசத்தை கொண்டு வரும். So what does this grace do? Whatever we were bound to, it brings a change. அடிக்கடி ஒரே விஷயத்திற்காக பல தடவை மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் அப்படிங்கிறது போல நம்முடைய வாழ்க்கை இருக்கும். It could be like that in our lives, that for the same reason, for the same thing, we would have been asking forgiveness over and over again. ஆனால் கிருபை என்ன செய்யும் கேட்டால் என்னை மேல் நோக்கி எடுத்து தூக்கி கொண்டே போகும். But what does grace do? It lifts me up. It keeps on lifting me up to a higher plane. ஆகவே அது நாம் வாசித்தமல்லவா, ஏற்ற சமயத்தில் நமக்கு சகாயம் செய்யும். Help in time of need. ஏற்ற சமயம் எது? What is the time of need? நான் சோதிக்கப்படுகிற நேரம். When I am tempted. அந்த நேரத்தில் நான் ஆண்டவரிடத்திலே உதவிக்காக ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும் அப்படின்னு கேட்டால், when we are tempted, at that moment we cry out to the Lord. If we cry out to the Lord, Lord, I need your grace. முதல்ல நான் சோதிக்கப்படும் போது கீழே விழுந்து விடுவேன். Firstly, when I am tempted, I fall. ஆனால் இப்பொழுதோ அந்த கிருபை என்னை மேலே தூக்கி கீழே விழாதபடி என்னை காத்துக்கொள்ளும். But now grace is keeping me from falling and is lifting me higher. இதெல்லாம் பல தடவை நாம் கேட்டிருக்கிறோம். We had heard this very often. கேள்வி என்னன்னு கேட்டா, but the question is, இப்போ இந்த மாதிரி யோவான் அப்போஸ்தலன் சொல்ற மாதிரி நாம் எல்லாரும் சொல்ல முடியுமா? Can we say like what the apostle John said? அதாவது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த பொழுது அவர் ஒரு ஏழையாய் வந்தார். When Jesus Christ came to this earth, he was poor. ஆனால் அவர் என்னத்தை ஐஸ்வர்யமாய் கொண்டு வந்தார்னா, அந்த பரிபூரணம் அப்படிங்கிறது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னா பண விஷயம் அல்ல. But what did he bring to this earth? It is not about money. When it says about being perfected, it's not telling about money here. அதாவது நம்மை போல் அவர் எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டார். தேவனுடைய கிருபை அவர் மேல் இருந்தபடினாலே அவர் எல்லாவற்றையும் அவர் ஜெயித்தார். அவர் ஒரு தடவை கூட பாவம் செய்யவில்லை. He was tempted like us in all ways. He was tempted, but he never committed sins because the grace of the Lord was upon him. அதனால அந்த கிருபையை அந்த பாவம் செய்யாத பாவம் மேற்கொள்ளாத அந்த கிருபையை அவர் நிறைய சம்பாதித்தார். So Jesus earned so much of this grace that kept him from being dominant by sin or being overcome by sin. அது ஏதோ ஒரு நாள் 2 நாள் உட்கார்ந்து சாப்பிடுற சொத்து இல்ல, தலைமுறையா உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு சொத்து இருக்குது. So this is not a wealth which is sufficient for 1 or 2 days, but it is for so many generations. அதான் யோவான் சொல்கிறார் பாருங்க, அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். That is what Apostle John is saying, for of his fullness we have all received and grace upon grace. நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய நாட்கள் கடற நாம் சொல்ல முடியும், நான் கிருபையின் மேலே கிருபை பெற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல முடியும். We also can say in our days that we have received grace upon grace. அந்த கிருபை என்னை இந்த தேவனுடைய பிரமாணங்களை கைக்கொள்கிறவனாக என்னை மாற்றிவிடும். This grace will make me a person who is keeping all the commandments and laws.
சும்மா வெறும் வாய் சொல்லில் வீரனாக இருந்த என்னை, a person who was just telling all these things in mere words, செயல் வீரனாக என்னை மாற்றிவிடும். he has made me a warrior who does all these things in my own life. இப்போ நம்ம சொல்கிறோமல்லவா சும்மா வாய் தான் அப்படின்னு. We say he's just mere words. இல்லை, அப்படி இல்லை. No. செயல் வீரனாக நம்மை மாற்றும். No, it is not like that. He fulfills that in our life and makes us warriors. இதுதான் சகோதரர்களே இயேசுவின் மேல் இந்த கிருபை இருந்தது. This is what it means when it says grace was upon him. இயேசு கிறிஸ்து குழந்தையாய் இருந்த பொழுது அல்லது சிறுபிள்ளையாய் இருந்தபோது அவர் மேல் தேவனுடைய கிருபை இருந்தது என்று வாசிக்கிறோம். We read that while Jesus was a newborn, was an infant and was also a young boy, the grace of God was upon him. அதேபோல அவருடைய மரண நேரத்திலே எபிரேயரிலே வாசிக்கிறோம், அவருடைய மரணம் கூட தேவனுடைய கிருபையினால் தான் அவர் அதை சந்தித்தார். And we read in Hebrews that even his death, he was able to face that death because of God's grace. இப்போ சிறு வயதிலிருந்து அல்லது நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இப்போ இயேசு கிறிஸ்து அவர் பிறந்ததிலிருந்தே அவர் தேவனுடைய பிள்ளையாக இருந்தார். Right, for Jesus, right from the time he was a young boy, or in our case we can say from the right when we were born again, he was receiving the grace of God. நானும் மறுபடியும் பிறக்கும் பொழுதுதான் அவருடைய பிள்ளையாய் மாறுகிறேன். For me, I become the child of God when we receive God's grace. அவரை போலவே நானும் மறுபடியும் பிறந்த நாளிலிருந்து என்னுடைய மரண நாள் வரைக்கும் அந்த கிருபையிலே வாழ முடியும். So I can live with his grace from the time I am born again until my death. அவர் மேல் இருந்த கிருபை அவரை பாவம் செய்யாமல் காத்து கொண்டது. The grace which was upon him kept him from committing sin. அதேபோல நம்முடைய வாழ்க்கை இருக்க முடியும். And so can be our lives. ஆகவே அருமையான சகோதரர்களே நமக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை உண்டு. And so dear brothers and sisters, we have such great hope. கிருபாசனத்தண்டை செல்லும் பொழுது நமக்கு இரக்கம் கிடைக்கிறது, அதற்கு அடுத்தபடியாக கிருபை கிடைக்கிறது. When we go to the throne of grace, firstly we receive mercy and then we find grace. இப்போ என்னன்னா கேள்வி, அந்த பெற்ற கிருபையை நாம் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதாம். But the question is, are we making use of the grace that we have received? பவுலுடைய வாழ்க்கையிலே நான் அதைத்தான் பார்த்தேன். பவுலுடைய வாழ்க்கையிலே அவர் அடிக்கடி ஒரு வரியை சொல்வார், உங்களுக்கு தெரியுமா? That is what I see in the life of Paul. There is one phrase which Paul uses very often. Have you seen that? தேவனுடைய கிருபையை நான் விருதாவாக்குகிறது இல்லை. I do not make vain the grace of God. இன்னொரு வழியில் சொல்லப்போனால் தேவனுடைய கிருபை நான் வேஸ்ட் பண்ணல. I don't, in other words we can say, I don't waste the grace of God. ஒவ்வொரு நாளும் அந்தந்த நாளுக்குரிய கிருபை, அதாவது ஆண்டவர் சொன்னார் அல்லவா, அந்தந்த நாளுக்கு உரிய பாடு போதும் அப்படின்னு சொன்னார் அல்லவா. The grace for each day, God had said each day has its trouble of its own. சரி, அந்தந்த நாளுக்கு பாடு போதும் சொன்ன ஆண்டவர் அது எப்படி சொல்லியிருப்பார்னா, அந்தந்த நாளுக்குரிய விஷயத்தை சமாளிக்கிற அளவுக்குள்ள கிருபையும் போதும் அந்த நாளிலே. So what he meant when he said that each day has its own trouble, he meant grace that is given for this particular day is sufficient for this day. அதனால சோதனையை கண்டு பயப்படக்கூடாது. So we shouldn't be afraid when we see temptations. தேவனுடைய கிருபை என் மேல் இருக்கிறது. The grace of God is upon me. அந்த கிருபையினாலே நான் இதை ஜெயிப்பேன். With this grace I can overcome. அப்படின்னு நாம் முன் செல்லணும். With that boldness we should go ahead. ஏன்னா நாம் பொதுவாக பயந்தாங்கொள்ளிய. Because we were all cowards by nature. அதுவும் புருஷனை பார்த்து மனைவி பயப்படுகிறதும் மனைவியை பார்த்து புருஷன் பயப்படுகிறதும் நிறைய உண்டு. We can see a lot of fears, husband getting afraid of wife and wives getting afraid of their husbands. அல்லது மனுஷரை பார்த்து பயப்படுகிறது உண்டு. Or we are afraid of certain people. சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுகிறது உண்டு. We are afraid of the situations around us. உதாரணமாக இஸ்ரேல் ஜனங்கள் அந்த கானான் தேசத்துக்கு உளவு பார்க்க போனார்கள். The Israelites went to spy the Canaan there, the land of Canaan. அவர்கள் சொன்னதெல்லாம் பொய்யான அறிக்கை அல்ல, உண்மையான அறிக்கை தான். All the things that they said were all true. அங்க இருந்தவர்கள் எல்லாரும் எப்படி இருந்தார்கள்? How were the people in that land? எல்லாரும் நெட்டையர்களாக உயர்ந்தவர்களாக பலமுள்ளவர்களாக இருந்தார்கள். They were all tall and very mighty. அவர்களையும் இவர்களையும் ஒப்பிட்டு பார்த்து அவர்களை ஒருவேளை சிங்கத்தை போல பார்த்திருப்பார்கள். They were comparing themselves with those giants there and they would have seen those people there like lions. இவர்களையும் நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம் என்று சொல்றாங்க. And we are like caterpillars there.
இல்லை அப்படிதான் இருக்கும் சில நேரங்களில். No, it is not like that, but sometimes it seems to us like that. இப்போ வாலிபர்களுக்கு எப்படி இருக்கும்? பாலிய இச்சை என்பது ஒரு மிகப்பெரிய சிங்கத்தை போல இருக்கும். For young people, the lust of the eyes and all of those sins looks like big lions. நாமோ வெட்டுக்கிளிகளை போல தோன்றலாம். But we can see all of them like a small insect. இல்லை, தேவனுடைய கிருபையினாலே நாம் யோசுவா காலேபை போல மேற்கொள்ள முடியும். But with the grace of God we can overcome like Joshua and Caleb. பவுல் தன்னுடைய வாழ்க்கை பற்றி சொல்கிறதை பாருங்கள். What is Paul saying of his own life? 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலே 2 Corinthians chapter 6. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை முதல்ல படிக்கலாம். Let's read 2 Corinthians chapter 1 verse 11 first. அதாவது நம்முடைய உள்ளான வாழ்க்கையிலே கிருபை என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறார். Paul is saying what this grace is doing to our inner life. ஏன்னா வெளியில் கூட சில நேரத்தில் நடித்து விடலாம். Because we can act in the outside. ஆனால் உள்ளான வாழ்க்கை முதலாவது மாற வேண்டும். But our inner life should first change. அங்கே பாருங்கள் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோടെ நடவாமல். Verse 12, for our proud confidence. தேவனுடைய கிருபையினாலே நாங்கள் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 12ஆவது வசனம். 2 Corinthians chapter 1 verse 12. மாம்சத்துக்கேற்ற ஞானத்தோடு நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாய் உங்களிடத்திலேயும் கபடமில்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லுகிற சாட்சியே புகழ்ச்சியாக இருக்கிறது. For our proud confidence is this, the testimony of our conscience, that in holiness and godly sincerity, not in fleshly wisdom, but in the grace of God, we have conducted ourselves in the world and especially toward you. அதாவது வழக்கமாக நமக்கு நடக்கிற விஷயம் என்ன? So what are the things which naturally happen to us? மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறாங்களோ தெரியல, நம்முடைய மனதே நம்மை பற்றி என்ன சொல்லும்? We don't know what others think about us, but what would our own mind tell about us? நல்லா நடிச்சிட்டவா. You have acted very well. எல்லாரும் ஏமாத்திட்டீல. You have cheated everybody, right? ஆமாம், அப்படிதான் செய்யணும். Yes, that is how you should do. இங்கே பாருங்கள், அதாவது இந்த எல்லா மனுஷருக்கும் இந்த கிருபையினுடைய அந்த பவர், அந்த வல்லமை பாருங்கள். See the power of the grace of God. எல்லாவற்றை பார்க்கலையும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதும்னு வாசிக்கிறோம். We see that our heart is so deceitful. அது எப்படி யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, யாருக்கிட்ட எதை மறைக்கணும் எல்லாம் தெரியும். So that deceitful heart knows what should I speak, how should I conduct myself, what are the things that I should hide, and all these things this deceitful heart knows. அதான் மாம்சத்துக்கு ஏற்ற ஞானம்ங்கிறது. That is the wisdom according to the flesh. நீ வேறு இவங்க இருக்கிறாங்களா, நீ கொஞ்சம் அமைதியாக இருந்துக்க. These people are here, now you should be silent. இல்லை, ஏன்னா இருதயம் சுத்தமாக இல்லை. Why is all this? Because our heart is not pure. ஏதாவது பேச ஆரம்பிச்சு அப்புறம் உள்ளுக்கிறதெல்லாம் வெளியில் வந்து எதுக்கு பிரச்சனை? We will tell something and all the things which are inside will come out. Why should we have all this trouble? இல்லை, தேவனுடைய கிருபை பாருங்கள், இது ஒரு ஆச்சரியம் இல்லையா? இப்போ நீதிமொழிகள்லேயே நம்ம வாசிக்கிறோம். This is the amazing grace of God. We read even in Proverbs. தன் இருதயத்தை சுத்தமர பாவமர துப்புரமாக்கினேன் என்று சொல்லத்தக்கவன் யார் அப்படின்னு எழுதியிருக்கும். Who is the one who can say he is pure and without any blemish in his heart? ஏன்னா அவர்கள் முயற்சி செய்து பார்த்தார்கள், இருதயத்தை மாற்றுறதுங்கிறது அது முடியாத விஷயம்னு முடிவு பண்ணிட்டாங்க. They kept on striving over and over again and they decided that cleaning this heart is not possible. அதில் மாய்மாலம் இருக்கும், வஞ்சகம் இருக்கும், நடிப்பு இருக்கும், கபடு இருக்கும், பொய் இருக்கும், இப்படி எல்லாம் இருக்க தான் செய்யும். Because in this heart there will be hypocrisy, there will be acting and all of those lie and all sort of things. ஆனால் இங்கே சுவிசேஷத்தை பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு மனதை பவுல் என்ன சொல்கிறார்? தேவனுடைய கிருபையினால் அப்படின்னு சொல்கிறார். But see the good news here, with the grace of God, which this heart. அவர் சொல்கிறதை பாருங்கள், நாங்கள் உலகத்திலேயும், even in the world, இந்த பொல்லாத உலகத்திலே நான் இப்படி இருக்க முடியுமா? In this corrupt world, can I live like this?
அதேபோல உங்களிடத்திலேயும், and even especially toward you, உலகத்திலேயும் சரி சபையிலேயும் சரி, be it in the world and in the church, கபடமில்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லுகிற சாட்சியே எங்களுக்கு புகழ்ச்சி. For our proud confidence is this, the testimony of our conscience that in holiness and godly sincerity. சகோதரர்களே, நம்முடைய மனசாட்சியோட கூட பரிசுத்தாவியானவர் தினந்தோறும் நமக்கு இந்த சாட்சி கொடுக்கணும். With our conscience, the Holy Spirit along with our conscience should testify to us about us like this. நான் யாரிடத்திலேயும் கபடமா இல்லை. I was not being a hypocrite with anyone. உலகத்திலே, be in the world. சகோதரர்களே, இதெல்லாம் முயற்சி பண்ணி பாருங்கள். Brothers and sisters, try this out. உலகத்திலலாம் அப்படி இருக்க முடியாதுங்க. In the world, in this world, we cannot live like this. ஒரு தொழில் செஞ்சால் அதில் எல்லாத்தையும் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சிலதை மறைக்கணும், அப்படி தான் இருந்தால் தொழில் பண்ண முடியும். If we do a business, we should not say all the truth, we should hide certain truths. If not, we can't do business in this world. இல்லை பவுல் அப்படியெல்லாம் சொல்ல. But Paul did not say all of these things. அவரும் ஒரு கூடார தொழில் செய்தார். He was also a tent maker. உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனிடத்திலையும் அவர் கபடத்தோடு நடக்கவில்லை. He was not a hypocrite. He was completely sincere to all the people in the world. அவர் உண்மையை பேசினார். He spoke the truth. அதேபோல சபையினிடத்திலேயும் அப்படிதான் நடந்தார். And even in the church he conducted himself like that. அதேபோல அதனால அவருடைய மனசாட்சி, அதாவது அவருடைய மனது அதான் மற்றவங்க சொல்ற புகழ்ச்சியெல்லாம் நீங்க ஏத்துக்காதீங்க. So don't accept all the appreciations of the people around you. தேவனுடைய கிருபையினாலே இப்படி நடந்தோம் அப்படிங்கிற நம்முடைய மனது நமக்கு சாட்சி சொல்லணும். Because of the grace of God I was able to conduct like this. Our own conscience should testify about us like that. ஆனால் தேவனுடைய கிருபையை பெறலைன்னு சொன்னா நம்முடைய மனது நமக்கு சாட்சி சொல்லாது. But if we have not received the grace of God, then our own conscience will not testify of us like that. நம்மை பற்றி தான் நமக்கு தெரியுமே. Because we know about ourselves. ஆனால் பாருங்கள், தேவனுடைய கிருபையை பெற்றபடினாலே அந்த கிருபை நம்ம என்ன செய்கிறதுன்னு கேட்டால் நம்முடைய உள்ளான வாழ்க்கையை மாற்றி விடுகிறது. Because we have received the grace of God, it changes our inner life. கபடமில்லாத உண்மையான ஒரு வாழ்க்கை, without any hypocrisy, a true honest life. கண்டிப்பாக சகோதரர் சொல்ல இது எவ்வளவு பெரிய மாற்றம் தெரியுங்களா? இது சாதாரண மாற்றம் கிடையாது. Truly, dear brothers and sisters, this is not a normal thing. It is a big change. இந்த உள்ளான மாற்றத்தை அடைந்த மனுஷன் வெளிரங்கமாக அவன் எதற்கு பொய் சாட்சி சொல்லுகிறான்? If a person has received the grace of God and it has brought a change in his inner life, why should he act on the outside? அல்லது பொய் சொல்லாமல் இருக்கிறதுங்க ரொம்ப கஷ்டங்க அப்படிங்கிற பிரச்சனை எதுக்கு வருது? Why does this problem come and we say that it is very difficult not to tell a lie? இந்த உலகத்திலே சகல பொய்யிலிருந்தும் விடுதலை ஆகிறது ஒரு பெரிய விஷயமா இல்லையா? In this world to be delivered from all forms of lie, isn't that a big thing? அது தேவனுடைய கிருபையினாலே முடியும் சகோதரர் சொல்லே. Dear brothers and sisters, it is possible through the grace of God. இரண்டாவது பார்க்கிறோம் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலே. Secondly, we see in 2 Corinthians chapter 6. 1வது வசனத்தில் அவர் அதை சொல்றார். அது நம்ம படித்த வசனத்தை we saw this verse in verse 1. தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடி உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். And working together with him, we also urge you not to receive the grace of God in vain. அவர் சொல்றார், நாங்கள் இந்த பணத்தை வாங்கி நாங்கள் இப்போ எப்படி ஒரு லோனை வாங்கி நாங்கள் நல்லா செலவு பண்ணி நல்லா இருக்கிறோம், நீங்களும் வாங்குங்க செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. It is like we have received a loan and we are using it the way that we should, and you also get that loan and live in the way which helps you. பவுல் சொல்கிறார், நான் தேவனுடைய கிருபை அப்படிங்கிற அந்த பொக்கிஷ சாலையிலே போய் வாங்கி கொண்டு வந்து செலவழித்திருக்கிறோம், அதனால் நீங்களும் அப்படியே பண்ணுங்கிறார். I have gone to this workshop of grace and I have received this grace and I have utilized in the way I should, and you also can go to this workshop and get this grace and use it in the way that it will help you. நிறைய ஒரு உண்மையை சொல்லுகிறேன் சகோதரர் சொல்லே. I want to tell you a truth. உங்களில் நிறைய பேர் மேல் தேவனுடைய கிருபை இருக்கிறது. Upon many of you the grace of God is there. அதை நீங்க பயன்படுத்தல. But you are not using it. அதை நீங்க பயன்படுத்தாத வரைக்கும் அது உங்களுக்கு உதவி செய்யாது. Until you use that, it will not be of any help to you.
இஸ்ரேல் ஜனங்கள் நாங்கள் கானானியரை தோற்கடிப்போம் அப்படின்னு சொல்லி போகாத வரைக்கும் அவர்களுக்கு தேவனுடைய பலம் என்றால் என்னன்னே தெரியாது. If the Israelites, until Israel remained in Israel without going to Canaan to overcome there, until that moment they go there, they do not know what the power of God is. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் அல்லவா. God said, go with the power that you have. அதனால எந்த சூழ்நிலை குறித்தும் முதலாவது பயப்படுகிறதை நிறுத்துங்கள். So whatever be the situation, stop being afraid of that. ஏன் பயப்படக்கூடாது? ஏனென்றால் தேவன் எனக்கு கிருபை தருவார் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். Why shouldn't be not afraid? Because we should have that confidence that God will give me grace. இப்போ அவருடைய வாழ்க்கையிலே, பவுலுடைய வாழ்க்கையிலே, now in the life of Paul, அதாவது 3ஆம் வசனத்தை பாருங்க. verse 3. இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலையும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். Giving no cause for offense in anything, so that the ministry will not be discredited, but in everything commending ourselves as servants of God. அதற்கு அடுத்து நீங்கள் ஏறக்குறைய 10ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். And now you can go on to read till verse 10. இப்படி இந்த விஷயங்கள் இதெல்லாம் நம்ம இப்போ பவுல் ஊழியத்தை பற்றி பேசுகிறார். Paul is telling here about ministry. நமக்கும் ஊழியம் இருக்கலாம். We also might have some ministries. வாழ்க்கையும் இருக்கலாம். We could have life. நீங்கள் வாழ்க்கைக்கும் பொறுத்து பாருங்கள், ஊழியத்திற்கும் பொருத்திக் கொள்ளுங்கள். You can compare this with your life and also to your ministry. இந்த ஊழியம் அல்லது என்னுடைய வாழ்க்கை குற்றப்படாதபடிக்கு, குற்றம் சாட்டப்படாதபடிக்கு எல்லாவற்றிலையும் நான் ஒரு உண்மையான சீசனாய் விளங்க பண்ணுகிறேன். He's saying, be it in my life or my ministry, I give no cause for offense in anything without any blame. என் வாழ்க்கையில எது நடந்தாலும், whatever happens in my life, என்ன நடந்தாலும் என் மூலமாக அல்லது கிறிஸ்துவின் நாமம் தூசிக்கப்படாதபடிக்கு எல்லா விதத்திலேயும் நான் அவரை பின்பற்றுகிற சீசன் என்று விளங்க பண்ணுகிறேன். whatever happens in my life, I will not bring dishonor to the name of God, and I will prove myself to be a true sincere disciple of God. எப்படி விளங்க பண்ணுகிறேன்? தேவனுடைய கிருபையினாலே. How will I reveal that I am a disciple? Through the grace of God. அது பாருங்களே, 4ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும். From verse 4 to verse 10. இது எல்லாம் இப்படி எல்லாம் நடக்கிற போது, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தால் எப்படி இருக்கும்? If these things mentioned in verse 4 to 10, if all of these things happen in our life, what will be like? அல்லது இன்னொரு இடத்துல இன்னொரு பட்டியல் இருக்கும். In another passage there is another list of things. அந்த 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்க. Chapter 4 verse 9 வசனத்திலே, for chapter 4 verse 8 and 9. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. We are afflicted in every way but not crushed. கலக்கமடைந்து மனமுறிவடைகிறதில்லை. Perplexed but not despairing. துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை. Persecuted but not forsaken. கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. Struck down but not destroyed. அதே போல் இங்கே பாருங்கள், 9ஆம் வசனம் அல்லது 8ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள். Chapter 6 verse 8 onwards. கனத்திலையும் கனவீனத்திலையும் துர்க்கீர்த்தியிலையும் நற்கீர்த்தியிலையும் எத்தரெனப்பட்டாலும் நிதஸ்தராயும், in purity, in knowledge, in patience, in kindness, in the Holy Spirit, in the genuine love, அறியப்படாதவர்கள் எனப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாயும், சாகிறவர்கள் எனப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாயும், தண்டிக்கப்படுவர்கள் எனப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாயும், இப்படி இந்த பட்டியலெல்லாம் பாருங்கள். English we can read from verse 4 onwards. Afflictions, hardships, and distresses, and beatings, imprisonments, tumults, and labors, and sleeplessness, and hunger, and all these areas. இப்போ இதெல்லாம் சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையில் நடந்தால் நாம் என்ன செய்வோம்னு கேட்டால், வீட்டை பூட்டிட்டு அல்லது வீட்டுக்குள்ளே படுத்துக்குவோம். If all these things happen in our lives, we will close down our house and we will lie down. நான் படுகிற சோதனை யாருக்கு தெரியும்? Who knows the temptation that I am facing? அப்படின்னு நமக்கு பேச்சே வராது. So we'll think like that and we will remain silent. ஆனால் இங்கே பவுல் என்ன சொல்கிறாரு? But what is Paul saying here? 11ஆம் வசனத்தில் verse 11. கொரிந்தியரே, எங்கள் வாய் உங்களோடு கூட பேச திறந்திருக்கிறது, எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது. Our mouth has spoken freely to you, O Corinthians, our heart is opened wide. என்னங்க இவ்வளவு கடுமையான சூழ்நிலைக்குள்ளே சோதனைக்குள்ளாக போய் மனுஷன் ஒன்றுமில்லாமல் போயிட்டாங்க அப்படின்னெல்லாம் சொல்லணும். If I have gone through all these hard situations and trials, people would say his life has come to nothing.
இவர் என்னமோ வித்தியாசமாக இருக்கிறாரு, இவர் வந்து பேசாமல் வாயை மூடிட்டு இருந்திருக்கணும், அப்படி தான் இருக்கணும் இந்த சூழ்நிலைக்கெல்லாம் போகிறவங்க. But person who is going through all these trials, this person should remain silent, right? But this person here he's completely different. ஆனால் அவர் சொல்றார், எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது, நாங்கள் பேசுகிறோம், நன்றாக பேசுகிறோம். But Paul says here, our mouth has spoken freely and our heart is open wide. சகோதரர்களே, இதற்கு என்ன காரணம்? Dear brothers and sisters, what is the reason for this? தேவனுடைய கிருபை நம்மேல் இருந்தால், when we have the grace of God, அதை நாம் செலவழித்தால், if we utilize that and spend it in the proper way, கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளுக்கும் அது போதும். For all the situation that we are going to face in our life, that grace is sufficient. சூழ்நிலைகளை மாற்ற சொல்லி கேட்க வேண்டியதில்லை ஆண்டவரிடத்திலே. It is not, we need not go to God and ask him to change our situations. பவுல் ஒரு தடவை சூழ்நிலையை மாற்ற சொல்லி கேட்டார். Paul once asked God to change his situation. என்னுடைய மாம்சத்திலே ஒரு முள் இருக்கிறது, I have a thorn in my flesh. அது இருக்கிறதுனால எனக்கு ஒண்ணுமே முடியல அப்படின்னு அவர் கேட்டார். So he went to God and said, because I have this thorn, I am not able to do anything. ஆனால் ஆண்டவர் சொல்லிவிட்டார், அது அப்படியே தான் இருக்கு, ஆனால் உனக்கு கிருபை தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். But God said, I'm not going to take that thorn away, but let me give you grace. பாருங்கள், ஆண்டுடைய வழிகள் எல்லாம் இப்படி தான் இருக்கிறது. This is how the ways of God were. சூழ்நிலைகள் மாற மாட்டேங்கிறது. Situations are not changing. மனைவி தான். Your wife is the same wife. கல்யாணம் பண்ணபோது இருந்த அதே மனைவி தான். The same wife that you had when you married her. அதே புருஷன் தான். Same husband. அவர் இப்போதைக்கு மாற மாதிரி தெரியல. He doesn't seem to be changing anytime soon. ஆண்டவரே, நான் என்ன செய்யறது? Lord, what should I do? என் புருஷனை என்னை விட்டு எடுத்து போடும்னு ஜெபிக்கலாமா? Can I pray, Lord, take my husband away from me? ஒரு மனுஷனை அதாவது நம்மை நாமே எடுத்துக்கொள்ளும்னு கூட ஜெபிக்க கூடாது இல்லையா? We should not be praying that, Lord, take my life also. எலியா ஜெபம் பண்ணது கூட அப்படி கூட நம்ம ஜெபிக்க கூடாது. We should not pray even that way. ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ளும். Lord, enough, Lord, take me. ஆண்டவரே, போதும், என் மனைவியை எடுத்துக்கொள்ளும். Lord, enough, Lord, take my wife. என் மனைவிக்கு வந்திருக்கிறது மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருக்குமோ? Is the sickness that my wife has, is that a sickness unto death? இந்த வியாதி வந்து என்னுடைய மனைவி மரித்து அதிலிருந்து நான் விடுதலை பெறுவதும் ஒரு சித்தமோ? Is it your will that my wife should die of this sickness and I may be relieved through that? Is that your will? அப்படி நான் நம்பிக்கொண்டிருந்தேன். I was hoping like that. ஆனால் அடுத்த வாரமே என் மனைவி பெலனா இழந்து விட்டாள். But the very next week my wife was all right and she stood upright. என்ன செய்யறது ஆண்டவரே? What should I do, Lord? ஏதோ விடுதலை கிடைக்கும் என்று நினைத்தேன், ஆனால் அது நடக்கலையே. அது I thought that I would get some relief, but I'm not getting any. பவுல் இப்படி தான் ஜெபம் பண்ணாரு. Paul was praying like this. ஆண்டவரே, இந்த முள்ளை என்னை விட்டு எடுத்து போடும். Lord, take this thorn in my flesh away from me. இல்ல, அது இருக்கிறது உனக்கு ரொம்ப நல்லது. No, it is good that you have that thorn. இந்த மனைவியை போல உனக்கு நன்மை செய்கிறவர்கள் யாரும் இல்லை. There is no other wife who can do good to you like உன்னை நீ உயர்த்தாதபடிக்கு உனக்கு இந்த மனைவி இருப்பது நல்லது. It is good that you have this wife so that you might not exalt yourself. அப்படி என்னோட கதி நான் என்னங்க ஆண்டவரே பண்றது? Lord, what should I do, Lord? கிருபை தருகிறேன். I will give you grace. என் கிருபை உனக்கு போதும். My grace is sufficient for you. அப்படியா? Is it so? ஆமாம். எந்த நிலையில் இப்போ பவுல் சொல்ல, இப்போ நாம் வாசித்தோம் அல்லவா, இந்த பட்டியலெல்லாம் பாருங்களேன். As Paul said, look at all this list of things that is mentioned here. இதை விட இன்னொரு பட்டியலெல்லாம் இருக்கிறது பவுலுடைய வாழ்க்கையிலே. There are other lists also in the life of Paul. அப்போ இதிலிருந்து என்னத்தை கற்றுக்கொள்கிறோம்னு கேட்டால், நம்முடைய சூழ்நிலைகள் மாறாவிட்டாலும் கூட தேவனுடைய கிருபை நம்மேல் இருந்தால் போதும். What we learn from this is that even if our situations are not changing, if we have the grace of God, that is sufficient for our life. அந்த அதாவது இப்போ நாம் ஏன் ஒன்றுக்காக பயப்படுறோம்னு கேட்டால், இப்படியே இருந்தால் நான் பாவம் செஞ்சிருவேனே, நான் வந்து தவறிடுவேனே அப்படின்னு தானே பயப்படுகிறோம். Why do we fear? We fear because, Lord, if my situation is like that, I will go on to commit sin. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை, நீ பாவம் செய்யாதபடிக்கு உனக்கு கிருபையை தருகிறேன், நீ பயப்படாதே அப்படிங்கிறாரு. But the Lord is saying, don't be afraid, I will give you grace so that you may not sin. அதனால அருமையான சகோதரர்களே, சூழ்நிலைகளை மாற்றுங்க. அப்படி அதாவது சில நேரத்திலே நாம் ஜெபிக்கிறதுலே தவறில்லை. So dear brothers and sisters, we need not pray that our situation may change, but it is not wrong that you pray that way.
உன் வழியில் அகப்படுகிற ஒரு மலையை பார்த்து பெயர்ந்து போ அப்படின்னு சொன்னால் அது நீ சொன்னபடியே நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். Because the Lord also said that if you see a mountain in your way and if you ask that to be moved out of your way, that will happen. ஆனால் எல்லாவற்றுக்கும் அப்படி ஜெபிக்க சொல்லியே. But the Lord did not ask us to pray for all situations like that. சில சூழ்நிலை சில காரியங்களுக்காக அப்படி ஜெபிக்க முடியாதே. For certain circumstances or situations we cannot pray like that. அப்ப அதற்கு என்ன சொல்வார்? என் கிருபை உனக்கு போதும் சொல்வார். For such situation the Lord will say, my grace is sufficient for you. ஆண்டவரே, நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த நாசரேத்தூர் எனக்கு வேண்டாம், இதில் இருந்துக்கிட்டு என்னால் பாவம் செய்யாமல் வாழ முடியாதுன்னு இயேசு கிறிஸ்து ஜெபித்திருந்தால் என்ன சொல்லியிருப்பார் பிதா? What would the Father would have said if Jesus prayed this way, Lord, I cannot live a holy life that is pleasing to you if I live here in Nazareth? What would have the Father told him? என் கிருபை உனக்கு போதும் சொல்லியிருப்பார். Father would have said, my grace is sufficient for you. அப்போ இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்கிறோன்னு கேட்டால், உலகம் மாற வேண்டியதில்லை. What we learn from this, the world need not change. மனிதர்கள் மாற வேண்டியதில்லை. Human beings, they need not change. சாத்தானும் அப்படியே தான் இருப்பான். Satan will also remain the same. ஆனால் எனக்கு என்ன கிடைக்கும்? What will I get? கிருபை கிடைக்கும். I will get grace. அந்த கிருபையினாலே, with that grace, நான் இவைகளெல்லாம் மேற்கொள்வேன். I can overcome all of these. ஏதோ மேற்கொள்வது பரிதாபமாய் உட்கார்ந்து கொண்டு அல்ல. When it says we are going to overcome, it is not in a sad way that we overcome. என் இருதயம் பூரித்திருக்கிறது, என்னுடைய வாய் பேச திறந்திருக்கிறது. My heart is open wide and my mouth is open and speaks to you. என்னமோ சம்பள உயர்வு அவர் கிடைச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரே அப்படின்னு நாம நினைப்போம் அல்லவா? We may think like this, right, that he is so happy and rejoicing as if his salary he got an increment. சில பேர் வீடுகளிலே தீபாவளி போனஸ் வாங்கின வாரத்துல ரொம்ப எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. In some homes they will be very happy at the day that they receive the Deepavali bonus. அந்த மாதிரி கணவனும் மனைவியும் இந்த கிருபையை பெற்று வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் சபைக்கு வரும்போதெல்லாம் அவர்கள் வாய் எப்படி இருக்கும்? சிரிப்போ சிரிப்பு. If the husband and wife can receive the grace of God, that is how their mouths will be. It will be so much of laughter and smiling when they come to the church. எல்லாரோடும் பேசுவாங்க. They will speak with everyone. இல்லை, நான் அந்த மூலையில் தான் நான் போய் உட்காந்துக்குவேன் அப்படின்னு உட்கார மாட்டாங்க. They will not say, no, I will sit in one corner over there. They will not be like that. சகோதரர்களே, இந்த கிருபை தயவு செய்து ருசியுங்கள். Dear brothers and sisters, please taste this grace. உங்களுடைய உள்ளான வாழ்க்கையை மாற்றிவிடும். It will change your inner life. வெளிரங்கமான வாழ்க்கையை மாற்றிவிடும். It will also change your conduct in your outer life. பவுல் இதை பெற்றிருந்தார். Paul had received this grace. அதனால அவர் சபைக்கு குறிப்பாக கொரிந்தி சபை இந்த கிருபையே ருசிக்காத ஒரு சபை. And this particular church, the church in Corinth, was a church which does not taste the grace of God. அதனால அவங்க மேல ஆண்டவர் கிருபை கொடுத்திருந்தாரா இல்லையா? கொடுத்திருந்தார். And hadn't not God given grace to that church in Corinth? Yes, God had certainly given grace to them. அதை அவங்க வேஸ்ட் பண்ணிட்டாங்க. But they did not utilize it. அதற்காகத்தான் சொல்றார், நீங்கள் விருதாவாக 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் சொல்வார் தெரியுமா? நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறது இல்லை. I do not use the grace of God in vain. அதேபோல நாம் இப்பொழுது வாசித்த அந்த 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் என்ன வாசித்தோம், அல்லது 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலே நீங்கள் தேவனுடைய கிருபையை விருதாவாக பெறாதபடிக்கு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறார். In chapter 6 verse 1, Paul said, working together with him we also urge you not to receive the grace of God in vain. சகோதரர்களே, கிருபை நம்மை ஒரு உயர்ந்த நிலைக்கு நம்மை கொண்டு போய் விடும். Dear brothers and sisters, this grace of God will bring us to a higher plane. சரி, இப்போ அடுத்தது என்னன்னு கேட்டா, okay, what next? இந்த கிருபையை தேவன் தொடர்ந்து அல்லது இந்த கிருபை தொடர்ந்து என்மேல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும்? What should I do so that the grace of God may continue in my life? நான் மனத்தாழ்மையா இருக்க வேண்டும். I should remain humble. பவுலுடைய வாழ்க்கையிலே சகோதரர்களே, அதாவது சில பேர் பெருமையை குறித்து நிறைய பயப்படுகிறோம், உண்மைதான். In the life of Paul, we also see that we are afraid that we become proud. That's all true. அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் வளரும் பொழுது எனக்கு பெருமை வருகிறது பேர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். We say, brother, when I am growing up spiritually, a pride comes up in my life. ஆனால் அந்த வாதம் உண்மைதான், ஆனால் அது அப்படியே உண்மையும் அல்ல. That particular debate may be true, but that is not completely true. உண்மையாய் சொல்ல போனால் தாழ்மைக்கு எது நம்மை உந்தி தள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா, if we truly say what should push me forward to humility, what is that?
பாவம் அல்ல. It is not sin. இப்போ ஒரு சகோதரன் ஏன் வழக்கமாக எல்லாரோடையும் பேசுவார், எல்லா பாட்டு பாடுவார், ஆனால் இன்றைக்கி ஏன் தாழ்மையாக ஒன்றுமே பேசாமல் உட்காந்துருக்கிறாருன்னு சொன்னால், there was a brother, let's say that there was a brother who was very enthusiastic, he was singing and doing a lot of things. Now he's not doing all of that, he's very humble and sitting silent. What is the reason? ஏன்னா அவர் ஏதாவது ஒரு பாவத்தில் விழுந்திருப்பார். Because he would have fallen into some sin. அல்லது ஏதாவது கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்திருக்கும். Or there would be some friction between husband and wife. அதனால பிரதர் நான் ஜெபம் பண்ணல பிரதர், நான் அமைதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். And they would say, brother, I'm not going to pray or do anything, let me be silent. நான் தாழ்த்துக்கிறேன். I am going to humble myself. அதாவது பாவம் நம்மை தாழ்மைக்குள்ளாக நடத்தக்கூடாது சகோதர சொல்லே. Dear brothers and sisters, sin should not push us towards humility. அது அது சரியான முறை அல்ல. That is not the right way. பாவம் நம்மை நேர்மையாக இருக்க நடத்த வேண்டும். Sin should lead us to be honest. ஆனால் தாழ்மை என்பது என்றால் என்னன்னு கேட்டால், what is humility? கிருபை தான் என்னை தாழ்மைக்குள்ளாக நடத்த வேண்டும். It is grace that should lead me to humility. அதாவது கிருபையை பெற நான் என்னோட வாழ்க்கை உயர நான் பெருமை அடைஞ்சிருவனோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. We should not say, if I keep on growing spiritually, I might be afraid, I might be proud. I should not be afraid like that. அதே நேரத்திலே பெருமை வராதான்னு கேட்டால் வரும். Or in the other hand, will I not be tempted to be proud? Yes, certainly. பெருமையான மனுஷனுக்கு ஆண்டவர் உடனடியாக செய்கிற ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு தண்டனை என்ன? What is the only punishment that God gives to a person who become proud? வண்டியில் போகிற போது பஸ்ஸில் அடிபட்டுருவான்னு சொல்கிறதா? Does it say that he will get into an accident on the road? பெருமையானவனுக்கு உடனடியாக செய்கிற தேவனுடைய தண்டனை என்ன அப்படின்னு கேட்டால், கிருபை அவனை விட்டு விலகி விடும், அவ்வளோதான். The immediate punishment to a person who become proud is that the grace of God is taken away from him. மற்றபடி அவங்க நல்லா வரலாம், காரில் போகலாம், ஒன்றும் ஆகாது. They can come in car and go in car and all of those things will go well. பெருமையானவனுக்கு தேவன் செய்கிற உடனடி நியாயத்தீர்ப்பு என்ன தெரியுமா? கிருபை விலகிவிடும், அவ்வளவுதான். The immediate judgment for a person who become proud is that the grace of God will be taken away from him. கிருபை என்னை விட்டு விலகி விட்டது எப்படி தெரியும்? How will I know that the grace of God is taken away from me? ஏதோ ஒரு பாவத்தில் விழுந்து விடுவேன். I fall into some sin. அதுவரைக்கும் அப்படி செய்யாதவன் நான். I was a person who did not commit that sin. அதுவரைக்கும் அப்படி பேசாதவன் நான். Lord, I used to be a person who did not speak that way. ஏன் ஆண்டவரே நான் பாவம் செஞ்சேன், ஏன் இப்படி நடந்துட்டேன்? Lord, why did I speak like that? Why did I sin here? ஏன்னா உண்மையில் என்னுடைய கிருபை இல்லை. Because you did not have the true grace of God upon you. ஏன் ஆண்டவரே கிருபை இல்லை? Why is it that I don't have grace, Lord? அது உன்னுடைய பெருமைதான் காரணம். The reason is your pride. அதனால அருமையான சகோதரர்களே, கிருபை உங்கள் மேல் இருக்கிறதா இல்லையாங்கிறத அடிக்கடி டெஸ்ட் பண்ணுங்க. So dear brothers and sisters, keep on testing whether you have the grace of God upon you. பணம் நஷ்டமாகலையா, அடிபடலையா, இதெல்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணாதீங்க. Don't test it with these things like whether you are getting money or losing money or you are getting into an accident or not. Don't test with these things. உள்ளான அசுத்த சிந்தனையிலிருந்து உங்களுக்கு வெற்றி இருக்கிறதா? Are you getting victory over filthy thoughts in your heart? உங்கள் நாவினாலே பாவம் செய்யாமல் இருக்கிறீர்களா? Are you keeping away from sin in your tongue, in your mouth? இதுதான் தேவனுடைய கிருபை உங்கள் மேல் இருக்கிறதா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கும். This is what will help you find out whether you have the grace of God or not. தேவனுடைய கிருபை என் மேல் இருந்தால் ரோமர் 6:14 படி பாவம் என்ன செய்ய மேற்கொள்ளாது. If I have the true grace of God according to Romans 6:14, sin will not have dominion over me. சரி, இப்போ அடுத்ததுக்கு வருவோம். அப்போது தாழ்மைக்குள்ளாக நடத்துவது எது? What leads me to humility? நான் பெற்ற கிருபை தான் என்னை தாழ்மைக்குள்ளாக நடத்த வேண்டும். The grace that I have received, that should lead me to humility. ஆண்டவரே, தகுதி இல்லாத எனக்கு நீங்கள் கொடுக்கிற கிருபையை நினைத்து பார்க்கும் பொழுது நான் என்னை தாழ்த்துகிறேன் என்றல்லவா சொல்ல வேண்டும். We should say, Lord, when I look into that you give grace to an unworthy sinner like me, those things should lead me to humility. இந்த பவுலுடைய தாழ்மையை உங்களுக்கு காண்பிக்கிறேன். இதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயம்தான். இருந்தாலும் பெற்ற கிருபை பவுலை எந்த அளவுக்கு தாழ்மைக்குள்ளாக நடத்தினது அப்படிங்கிறதை நாம் படிக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் அது என்று நினைக்கிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். 1 Corinthians chapter 15. I would like to show how the grace of God led Paul to humility. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்கள்.
1 Corinthians chapter 15 verse 9. நான் அப்போஸ்தலர்கள் எல்லாரிலேயும் சிறியவனாய் இருக்கிறேன். For I am the least of the apostles. பாருங்கள், அந்த காலகட்டத்திலே, பவுல் வாழ்ந்த காலகட்டத்திலே அவர்தான் வல்லமையான அப்போஸ்தலன். In the days that Paul lived, he was the mightiest apostle. அவரை போல பிரயாசப்பட்டவர் எவரும் இல்லை. There is nobody who strived hard like him. பேதுரு பவுலை போல சபைகளை அந்த அளவுக்கு சபைகளை ஸ்தாபிக்கவில்லை. Peter did not establish churches to such an extent that Paul did. அல்லது மற்ற அப்போஸ்தலர்களோடு அப்படி செய்யவில்லை. Or the other apostles, they didn't do like Paul. பவுல் இதை சொல்கிறார், அவர்கள் எல்லாரிலேயும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் என்கிறார். Paul himself says, I have strived much more than all the apostles. ஆனால் இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டால், ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. But the reason for all of this is, but by the grace of God I am what I am. சரி, இப்படி பவுல் சொல்லும் பொழுது, அப்போ பவுலே நீங்கள் பெருமையாக இருக்கிறீங்கன்னு பெருமை அடைந்து விட்டார், பெருமை அடைய போகிற சூழ்நிலையில் இருக்கிறார் என்று சொல்லலாமா? Or can we say that you Paul, you are in a state that you are about to become proud? அவர் பெற்ற கிருபை அவரை எப்படி தாழ்த்தினது அப்படின்னு சொன்னால், நான் அப்போஸ்தலர்கள் எல்லாரிலேயும் சிறியவனாக இருக்கிறேன் அப்படிங்கிற இடத்துக்கு அவரை கொண்டு போனது. The grace of God led him to humility to say that he is the least of all the apostles. பாவம் செய்வது தாழ்த்துவது நல்ல பழக்கம் அல்ல. Humbling yourself after committing a sin, that is not a good habit. இப்போ உதாரணமாக இயேசு கிறிஸ்து எங்காவது என்னை மன்னிச்சுங்க, சாரி அப்படின்னு எங்காவது கேட்டிருக்கிறாரா? நீங்கள் சொல்லுங்களேன். Can you say any one place where Jesus had apologized or said sorry or asking for forgiveness? அதாவது அவர் ஏதாவது பாவம் செய்து தன்னை தாழ்த்தி அதன் மூலமாக தேவனோட கிருபை பெற்றாரா? சொல்லுங்களேன். Can you say of even one place where Jesus committed a sin and humbled himself and then received grace? Is there any place? அவர் ஒரு தடவை கூட பாவம் செய்யல. அப்போ பாவம் தான் என்னை தாழ்மைக்குள் நடத்துகிறது அப்படின்னு சொன்னா, இயேசு பாவமே செய்யலையே, அவர் எப்படி தாழ்மையாக இருந்தார்? If it is true that the sin will lead me to humility, then how did Jesus was led to humility? அதே போல பவுலும் சொல்லுகிறார், என்னிடத்திலே நான் யாதொரு குற்றத்தை அறியேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அவரும் பாவம் செய்தா தாழ்மைக்குள்ளானார். And even Paul in his life, I am not convicted of any sin in my life, I maintain a clear conscience. Does sin led him to humility in his own life? அப்போ நாம் கிருபையை ருசிக்க அது நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால், தாழ்மையுள்ளவனுக்கு தேவன் கிருபை தருகிறாரா? நான் பெற்றிருக்கிறேன், நான் இன்னும் என்னை தாழ்த்துவேன், நான் பெறுகிறேன், நான் இன்னும் என்னை தாழ்த்துவேன். அப்போ கிருபை பெற அது என்னை தாழ்மைக்குள்ளாக நடத்தி கொண்டே இருக்கணும். That if I have tasted the grace of God, that will lead me to humility, and that will further urge me to get more and more of grace, and that leads me to humility. ஏன்னா தாழ்த்தும் பொழுது எனக்கு கிருபை கிடைக்கிறதே. Because when I humble myself, I receive the grace of God. அப்போது நம்மை நாம் தாழ்த்துவது சகோதரர்களே கிருபைக்காகத்தான் தாழ்த்த வேண்டும். So dear brothers and sisters, when we humble ourselves, that is for the purpose of receiving grace. சரி, இந்த இடத்துல அப்போஸ்தலர்கள் எல்லாரிலேயும் சிறியவன் அப்படின்னு பவுல் சொல்கிறார். Now here Paul says, I am the least of all the apostles. அந்த கிருபை அவரை தொடர்ந்து தாழ்மைக்குள் நடத்தினதா அல்லது அதே ஸ்டேஜில் தான் அவர் இருந்தாரா? Does that grace lead him to further humility or made him stagnant in one place? அவர் கிருபையை பெற அடுத்த ஸ்டெப்புக்கு அவர் போனார். Receiving grace upon grace, he went on to the next stage. எபேசியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். Ephesians chapter 3. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். Ephesians chapter 3 verse 8. அங்கே அந்த 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்திற்கு ஊழியக்காரனானேன். Verse 7, of which I was made a minister according to the gift of God's grace which was given to me according to the working of his power. இப்போ பாருங்களேன், அங்கே என்ன சொல்கிறாருன்னா, நான் அப்போஸ்தலர்கள் எல்லாரிலேயும் சிறியவன் அப்படிங்கிறாரு. We read in Corinthians that he said that I am least of all the apostles. அங்கே ஒருபடி தன்னை தாழ்த்துகிறார். There he humbles him one level, one stage. அவர் அதே இடத்துல தான் நின்றுட்டு இருந்தாரா? Did he remain in that one place? இல்லை, அவர் அந்த இடத்தை விட்டு அதுக்கப்புறம் அவர் தன்னை தாழ்த்தலையா? Didn't he humble himself further? அதுக்கப்புறம் எங்கே தாழ்த்தினாரு? And then where did he humble himself to? 8ஆம் வசனத்தை பாருங்க. Verse 8. பரிசுத்தவான்கள் எல்லாரிலேயும் சிறியவன் நான். Among all the saints, the very least of all the saints. அப்போஸ்தலர்கள் எல்லாரையும் சிறியவன்னா அதுவே தாழ்மைதான். Saying least of all apostles, that in itself is humility.
அந்த கிருபை பெற பெற அவர் வந்து அந்த இடத்துல அங்கேயே இருக்கணும் இல்லை, அந்த இடத்த விட்டு மறுபடியும் கீழே இறங்கினார். Because he received grace upon grace, that did not allow him to remain there. He humbled himself further. இப்போ கொரிந்து சபைக்கோ அல்லது ஏதாவது ஒரு சபைக்கு பவுல் போனால், Now Paul is going to a church in Corinth or any other church. அல்லது இங்கே திருமல வாயிலுக்கு உங்களுடைய சர்ச்சுக்கு நம்முடைய சர்ச்சுக்கு அந்த பவுல் வந்தால் என்ன நினைப்பார் சொல்லுங்களேன்? Or what will Paul think if he comes to the church here in Thirumalai? அங்கே நுழைஞ்சோடனே இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் யாருன்னு தெரியுமா? Now the moment I enter, do you know who I am? அப்படின்னு நினைப்பார். நீங்கள் நினைக்கிறீங்களா? Do you think that he will have attitude like that? இங்கே இருக்கிற எல்லாரிலையும் சிறியவன் நான். I am the least of all of you. அப்படி ஏதாவது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு யோசனை எப்பாவது வந்திருக்கா? Have such a thought come to you at any time? எத்தனையோ தடவை இங்கே வர்றீங்க தானே? You are coming here so many times. வாரம் வர்றீங்க. Many weeks, week after week you are coming here. எல்லாரையும் பார்க்குறீங்க. You are meeting everyone. என்ன நினைக்கிறீங்க? What do you think about yourself? இவர் எல்லாரிலையும் சிறியவன் நான் அப்படிங்கிற மாதிரி எப்பாவது வந்திருக்கு? அத்திபூத்த மாதிரியாவது வந்திருக்குதா? Have you like at least once in a blue moon that has it blossomed that thought which says I am least of all the saints here? இல்லை, கிருபை பெற பெற அந்த கிருபை நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், இங்கே சபையில் இருக்கிற எல்லாரை காட்டிலையும் நான் தான் சிறியவன் அப்படிங்கிற இடத்திற்கு நாம் வந்து விடுவோம். When we receive grace upon grace, that will lead me to a place where I humble myself and say I am least of all the saints here. சிறியவன் என்றால் என்ன செய்வேன்? If I am the least, what will I do? சபைக்கு வருகிற எல்லாருடைய பாதங்களையும் கழுவுகிற வேலை ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அதை நான் செய்வேன். If I am the least of all the saints here, then if there is a job of washing the feet of all the brothers and sisters here, I will take that job. கிருபையை ருசித்து தாழ்மையின் எல்லைக்கு போன இயேசு கிறிஸ்து கடைசியிலே செய்த வேலை என்ன? Jesus Christ, who tasted the grace of God and was humble, what was the last work that he did? சீசருடைய பாதங்களை கழுவினார். Washing the feet of his disciples. அப்ப பாருங்களேன், பெற்ற கிருபை தாழ்மைக்குள்ளாக நடத்தி கொண்டே போனது. See, the grace of God which he tasted was keeping on leading him to further and further humility. ஆகவே நாம் என்ன சொல்லலாம்? சபையில் இருக்கிற மூத்த சகோதரர்களிடத்திலே போய், so what can I say? I will go to the elders here. பிரதர், கால் கழுவுற பழக்கம் நம்ம சபையில் இல்லை. Brother, we don't have the practice of washing the feet of the brothers and sisters here. அப்படி எப்பாவது ஒரு தடவை நீங்க அப்படி வைக்கணும்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா, if you decide to keep a ritual like that in any day, நான் வரனதுக்கு I am coming, brother, அப்படின்னு சொல்லுவீங்களா? Are you going to say like that? ஆமா, அப்படி சொல்லணும். நாம I should say like that. அந்த அளவுக்கு உங்கள் மத்தியிலே நான் பணிவிடைக்காரனா இருக்கிறேன் இயேசு சொன்னாரே. That is what even Jesus said, I am your servant. அப்ப பெற்ற கிருபை என்ன செய்ததுன்னா அவரை பெருமைக்குள்ளாக்கல, மாறாக தாழ்மைக்குள்ளாக நடத்தியது. And the grace of God which he received does not lead him to pride but led him to further more humility. சரி, அடுத்தது அந்த தாழ்மையினுடைய எல்லையை பாருங்கள். Look at the extent of his humility. நான் பரிசுத்தவானுங்க, உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பாவிங்க. I am a saint and the people in the world are all sinners. அவர் பெற்ற கிருபை என்ன செய்யுதுன்னு கேட்டால், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை விட தன்னை கீழாக வைத்து கொண்டார் அவர். The grace of God that he received led him to a place where I am lower than all the people in this world. அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறது என்பது ஒன்று. Being the least of apostles, that is one stage. பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறது என்று ஒன்று உண்டு. And then there is another level where I say I am least of all the saints. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பாவியிலையும் நான் தான் பிரதான பாவி, அல்லது அவங்களுக்கு கீழானவன் நான் அப்படிங்கிற இடத்துக்கு வரணும். But I should go on and come to that level, that place where I say, of all the people in the world, of all the sinners in the world, I am lower than all of them. அதுதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் எடுத்த இடம். அது that is a place which Jesus took when he was on the cross. எல்லாருடைய பாவத்தையும் தானே சுமந்து கொண்டு பாவியாக அவர் தோற்றமளித்தார். He bore the sins of all the people on the cross and he took the form of a sinner. பவுல் பாருங்கள், அந்த வசனத்தை பாருங்கள், 1 தீமோத்தேயுவிலே. Let's take that passage in 1 Timothy. இப்படி எல்லா இடத்திலையும் இந்த வார்த்தை வருகிறதையும் பாருங்கள். அந்த 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை பாருங்கள். சாரி, 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 14-15. 1 Timothy chapter 1 verse 14 and 15. நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெருகிற்று. And the grace of our Lord was more than abundant with the faith and love which are found in Christ Jesus. இந்த வசனத்தை எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்குதல்லவா?
Haven't you read this verse somewhere? எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதா இல்லையா? Haven't you heard this verse somewhere? எங்க கேட்டோம் அது? Where did we hear that? யோவான் 1ஆம் அதிகாரத்தில் கேட்டோமல்வா? We heard that in John chapter 1. பரிபூரணத்தினாலே in his fullness மேல் கிருபை பெற்றோம்னு கேட்டோமல்லவா? we heard that we received grace upon grace. அந்த மாதிரி பவுல் சொல்லுகிறார், அவருடைய கிருபைங்க என் மேல சும்மா இஷ்டத்துக்கு பொழிந்து விட்டது. The grace of God was poured upon me with such abundance. அப்படி பொழிந்ததுனாலே இவர் இப்ப என்ன ஆனார்னா, and because that grace was poured abundantly, what happened? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். It is a trustworthy, verse 15, it is a trustworthy statement deserving full acceptance that Christ Jesus came into the world to save sinners, among whom I am the foremost of all. அப்போ கிருபையிலே நான் வளர்ந்தால், கிருபை என்னில் பரிபூர்ணமாய் வளர்ந்தால் நான் பெருமை அடைய மாட்டேன். மாறாக தாழ்மையிலே நடந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் விட, எல்லா பாவியை விட நான் மோசமான பாவி, அல்லது அவர்களுக்கு கீழாக நான் போவதற்கும் ஆயத்தம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து விடுவோம். If I receive the grace of God and if I am growing in grace, then that will lead me to not to pride but to further humility, and I will come to a place where I say I am least of all the sinners, and not only that, I'm willing to go lower than all the sinners in this world. அருமையான சகோதரர்களே, நாம் இப்பொழுது என்ன செய்வோம்? Dear brothers and sisters, what are we going to do now? நீங்கள் கொஞ்சம் கிருபையை உங்கள் வாழ்க்கையில் ருசித்திருக்கிறீர்களா? Have you tasted a little grace in your life? உங்களை தாழ்த்துங்கள். Humble yourself. ஆண்டவரே, இந்த கிருபை எனக்கு இன்னும் தாங்க. Lord, I need more of your grace. சரி, அப்படி தாழ்த்துறது, அப்படி கேட்க, அல்லது தாழ்மை நான் தாழ்த்துவதற்கு என்ன காரணம்? What is the reason why I am humbling myself? நான் தாழ்த்தும் போதெல்லாம் அந்த கிருபை என் மேல் வருகிறது. Whenever I humble myself, the grace of God comes upon me. நான் இன்னும் என் பார்வைக்கு நீசனும் அற்பனுமாக மாறுவேன். I keep on becoming such a wretched and terrible and least in my own eyes. தேவன் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அப்படி செய்வாராக. May God do such a work in each one of our lives. சகோதரர்களே, இந்த கிருபையை நீங்கள் பெற்று நீங்கள் ருசிக்க வேண்டும், வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையும் கூட. Dear brothers and sisters, it is my desire that you should taste of this grace of God.